ஜனமா கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. நான் கூட இந்த சார்ட்டை பார்த்தேம்மா, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறீங்கல்ல? ஆமா வினோத் சார். நம்ம கம்பெனியோட பெரிய ஃபங்க்ஷனே இதான் மேடம். லேபர்ல இருந்து ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆபீஸே திருவிழா மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சிறப்பா வேலை பார்த்தவங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. லீவ் போடாம வந்தவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. விளையாட்டு போட்டி அது இதுன்னு களை கட்டும். தமிழ், வினோத் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கோ. இத ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எந்த குறையும் இல்லாம கூட இருந்து பாத்துக்கோ. கண்டிப்பாமா. மேடம், இவங்க ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்லைல்ல? ஆமா மேடம், ரொம்ப சின்சியரான எம்ப்ளாயி. சரி, இந்தாங்க. சிபி சார், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஃபங்க்ஷன் நடக்குதுல, அதுல அவார்ட் கொடுக்கறதுக்கான சார்ட்டை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அந்த நார்வே கிளைன் என்ன ஆச்சு? என்ன சொல்றாரு? அவங்க ஓகே தான், ஆனா ரொம்ப டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கறாரு. நமக்கு நார்வேல ஒரு லான்ச் பேட் தேவைப்படுது தான், ஆனா அதுக்காக இவ்வளவு சீப்பாலாம் நம்மளால இறங்க முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளைண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. தமிழ், என்ன அவர் எவ்வளவு பெரிய கிளைண்ட் தெரியுமா? இது ஒரு பெரிய ஆஃபர். அங்க நம்ம லான்ச் ஆறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அங்க மார்க்கெட்ல இருக்கிற மசாலாஸ் எல்லாம் டம்மியா இருக்கு. நாம போனோம்னா நாம தான் அங்க கிங். அதுக்கு ஒரே வழி நாம அவர் கூட போறது மட்டும்தான். அவரை விட முடியாது தமிழ். காஸ்ட் பார்க்காம நீ சரின்னு சொல்லு. அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுரு. இல்ல சிபி சார், அப்படிலாம் சைன் பண்ண முடியாது. இந்த ஒரு கிளைண்ட்காக நம்ம ஃபேவர் பண்ணோம்னா அடுத்து இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் அதே மாதிரி ஃபேவர் எதிர்பார்ப்பாங்க. நார்வேல ஒருத்தர் கொடுக்கறதுனால இங்க இருக்கிறவங்க எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மார்க்கெட்ல எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அப்ராட்ல இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிரும். இது நம்ம பிசினஸ்ல தான் பெருசா நமக்கு அஃபெக்ட் ஆகும். என்ன அப்ப நீ சொல்றது சரி, நான் சொல்றது தப்பா? இல்ல சிபி சார், உங்களுக்கு புரியல. நம்ம சின்ன நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது நமக்கு பெரிய நஷ்டமா மாறி நிற்கும். அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காத. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். சார், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்போ இந்த ஆபீஸ்ல எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? நான் டிசிஷன் எடுக்க முடியாதா? ஷோ, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த ஜனமாட்ட சொல்லி அவனுமே சொல்லுவான்.